இந்த வார்த்தையை குரான்ல எடுத்து படிச்சு பாருங்க. யாருக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்திருக்கின்றானோ அவர்களுக்கு நக்தைஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா ரிட்டர்ன் ஆக்குற வயசை. நம்மளுடைய வயசை எப்படி ரிட்டர்ன் ஆக்குறான்னு தெரியுமா? இப்போ ஒரு 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 மூதாட்டிக்கு ஒரு ஒரு மனிதருக்கு 90 வயசு ஆகுதுமா. அந்த 90 வயசு ஒரு மூதாட்டிட்ட நம்ம எப்படி பேசுவோம் தெரியுமா? 10 வயசு பிள்ளைகிட்ட பேசுவோம் போலதான் நம்ம பேசுவோம். எப்படி பேசுவோம்? ஏன் இங்கெல்லாம் போறீங்க, இங்க வாங்க உட்காருங்க, சொல்றது கேக்குதா, நான் சொன்னா கேட்கணும், சரியா, புரியுதுங்களா? ஏன்னா ஆக சிறு குழந்தை போல மாறிடுவோம். அதே இது அப்படியே குறைப்போமே. 70 வயது அல்லது 65 வயது அம்மாட்ட போய் பெத்தான்னு சொன்னா கோவம் வரும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் ரிட்டர்ன் ஆக்குறா அவங்களுக்கு மனசுல. இல்ல இது யதார்த்தமான உண்மை. 40 வயசு போல அவர்களுக்கான ஒரு எண்ணம். அல்லாஹ் ஹல்க்னா படைப்பு, அந்த படைப்பை அல்லாஹ் ரிட்டர்ன் ஆக்குறா மனசையே. புரியுதுங்களா? அப்போ அப்படியே வயசு 60 வயசுக்குள்ள எல்லா விதமான உணர்வுகள், எல்லா விதமான மாற்றங்கள், தெளிவுகள் எல்லாம் கிடைச்சிரும். அந்த 60 வயசுக்கு மேல 70 ஆனா 40 போல, 80 ஆனா 30 போல, 90 ஆனா 10 போல ஆயிடுவாங்க. 10 வயசு போல அவங்க என்ன செஞ்சிருவாங்க? குணநலம் எல்லாம் ஆகிவிடும். அதுக்கப்புறம் அந்த 10 வயசுல என்ன தெளிவு வரும் நம்ம நினைக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. என்ன உணர்வு வரும்? என்ன நம்ம தெளிவு பெறுவோம்? அதனால தான் அந்த வயதை அடைவதற்கு முன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு, ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது 6 வயதில் என்ன கற்கின்றோமோ அதுதான் 60 வயதிலும் நம்ம செயல்படுத்துவோம். ஒரு சில பேருக்கு இப்படி ஒரு பழக்கம் உண்டு. சின்ன வயசுல இருந்து ரொம்ப சினிமா பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு அந்த பாடல்கள் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா முதியவரை ஆனதுக்கு பின்னாடி அந்த பாடல்கள் அவரால் விட முடியாது. அந்த அளவுக்கு அது என்னாச்சு, அந்த பருவத்துல ஃபுல்லா அதை நினைச்சே கழிச்சிருப்பாங்க. எதில் நாம அந்த பருவ காலத்தை எதில் கழிக்கின்றோமோ, எதில் அதிகமாக ஈடுபடுகின்றோமோ அதுதான் முதுமை பருவத்தில் வரும். நம்ம நினைக்கலாம் முதுமையில நம்ம மாறிக்கிறலாம். முதுமையில எல்லாமே மாறிடும். நம்மளுடைய உடல், நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய அறிவு எல்லாம் மாறிவிடும். அப்ப இப்பயே நம்ம தெளிவு பெற வேண்டும். அல்லாஹ் சொல்றான், அந்த 60 வயசுக்குள்ள இன்ஷால்லா தெளிவு பெற்றுக்கோங்க. அதுக்கு பின்னால் ரிட்டர்ன் ஆயிரும். உங்களுடைய வயசெல்லாம் ரிட்டர்ன் ஆயிரும். எப்படி ரிட்டர்ன் ஆயிரும்? 40 வயசுல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதுதான் 70 வயசுல நீங்க செய்வீங்க. 30 வயசுல நீங்க என்ன செஞ்சீங்களோ, எதில் அதிகமா ஈடுபட்டு கொண்டிருந்தீங்களோ அதுதான் 80-90 வயசில் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். இந்த நல்ல விஷயங்களை பேசுவோமே, நற்குணங்கள். சில பேருக்கு ஜமாஅத் தொழுகைய விடவே மாட்டாங்க ஆண்கள். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நோன்புகளை, பெண்மணிகள், அதாவது நம்மளாம் யோசிச்சு, நம்ம நானிமாத அதிகமாக யோசிச்சு பார்த்தோம்னா அப்படி நோன்பு தொடர் நோன்பு வச்சிருந்திருப்பாங்க, இல்ல அந்த நடுநோன்பு வச்சிருப்பாங்க. அதை